ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிறக்க ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட்வுட் ரெக்கார்டில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம கிராண்ட் லீக்கில் யாரை ரிஸ்க்காக ட்ரை பண்ண போகிறோம் அண்ட் ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் வர போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஸ்டாட்ஸ் வச்சு நீங்கள் டீம் மேக் பண்ணுறப்போ இன்னமும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீமும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமும் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பொறுத்தவரை டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீ அவைலபிள் தான், ப்ரைம் எதுவும் பண்ணல. ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும் அது கிராண்ட் லீக் டீமாக இருக்கட்டும் நீங்கள் 1 or 2 பிளேயர் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட நீங்கள் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது உங்களோட ஓன் விருப்பம். ஸோ டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீ அவைலபிள் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24/7 இன்ஸ்டால் விட்ராவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST சார்ஜஸ் அண்ட் TD சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. அண்ட் இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதிலேருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நமக்கு கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட்டில் ஜோ ரூட்டை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் இருக்க 4 பேர்த்தில் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், அது சுமன் கில், விராட் கோலி, ஜாஸ் பட்லர் இந்த 4 பேர்த்துலேருந்து நீங்கள் ஒருத்தரை இந்த கான்டெஸ்ட்டில் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்பவே சூப்பர் ஈஸியாக ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை, டீம் மேக் பண்ண தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிளேயர் மட்டும் கொடுத்து நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிறக்க ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் டேட் பொறுத்தவரையும் February 6 நடக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. வேணும்னு பார்த்தீங்கன்னா விதர்பா கிரிக்கெட் ஸ்டேடியம் நாக்பூரில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. விதர்பா ஸ்டேடியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிச் பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் அதிகப்படியான விக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இது வேணும் லாஸ்ட்டு நடந்த மேட்ச்சில் 9 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்த வேணும் பொறுத்தவரையும் 2 டீமுக்கான ஒரு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு 2 வருஷத்தில் டோட்டலாக ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா அதில் 7 மேட்ச் வின் பண்ணிருக்கு 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வெட்டில் பொறுத்தவரையும் இந்தியா தான் பார்த்திங்கன்னா அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். இந்தியாவோட ஒரு பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா அண்ட் சுபம் கில் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் விக்கெட் கீப்பிங் ஹவுஸில் வந்துடுவார். ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது சமி. இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட்டும் அண்ட் பென் டக்கட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜே ரூட், ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் அண்ட் கேப்டன் ஹவுஸில் வந்துடுவார். லியம் லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தல், பிரைடன் கிராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், ஷான் மஹமூத். இதுதான் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 இருக்க போகுது. ஸோ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்துட்டோம். இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா டீம்லேருந்து வந்தோம்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டோன்னா ஹெட்வெட் ரெக்கார்டில் 20 மேட்ச் ப்ளே பண்ணி 724 ரன் அண்ட் 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஹெட்வெட்டில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் 9 மேட்ச்சுக்கு 78 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ சேசிங்கில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு ரோஹித் சர்மா. 461 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இவர் 29 ஆவரேஜ் தான் இருக்குது, கொஞ்சம் பூரான ரெக்கார்டு தான் இருக்குது. பட் சேசிங்னு வரப்போ ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மேட்சஸ்க்கு 204 ரன் 68 ஆவரேஜ் வச்சுருக்காரு வெனுலையும் பொறுத்தவரையும். அதுலேயுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்கோர் ஆடி இருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்தவரையும் செகண்ட் பேட்டிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சுமம் கில் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில்
ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 9 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் வெனுவில் பெருசாக மேட்சஸ் எதுவும் ஆடல. ஹெட் விட்டில் கொஞ்சம் பூரான ரெக்கார்ட் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஒரு மேட்ச்சில் 50+ ரன் அடிச்சு நாட் அவுட்டில் இருந்திருக்காரு. பட் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் சுபங்கில் ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்தியா பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு டீமில் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ அல்லது கேப்டன் ஆப்ஷனோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கில் இவர் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தான பிளேயராக இருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி விராட் கோலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் விட்டில் 36 மேட்சஸ்க்கு 1340 ரன் அடிச்சிருக்காரு. 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் விட்டில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 27 ஆவரேஜ் தான் இருக்குது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 67 ஆவரேஜ் இருக்குது. ஸோ சேஸ் பண்ணுறப்போ விராட் கோலியோட ஆவரேஜ் ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் 16 மேட்சஸ்க்கு 801 ரன் அடிச்சிருக்காரு ஹெட் விட்டில். வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 5 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. 325 ரன் அடிச்சிருக்காரு. 81 ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை விராட் கோலி கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஸோ ஹெட் விட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்கனால கண்டிப்பாக இந்த மேட்ச் விராட் கோலிகிட்டேருந்து ஒரு பெரிய நாக்கு வரதுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வெனு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கனால நீங்கள் விராட் கோலியை போத் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்தவரை ஹெட் விட்டில் 3 மேட்சஸ்க்கு 10 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 10 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக இது இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு ப்ளே பண்ண அந்த டொமஸ்டிக் மேட்ச்சில் கொஞ்சம் டீசெண்டாக ரன் ஆடி இருக்காரு. பட் அது மாதிரி போறையும் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் இவரை பொறுத்தவரையும் அந்த கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இயரில் விக்கெட் விழுவுற மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஸ்ரேயஸ் ஐயர்லாம் ஒரு அடாப்டான பிளேயராக வந்துடுவார். ஸோ மிடில் ஆர்டர்ஸில் வந்து ஒரு பக்கம் நின்றுட்டார் அப்படின்னா ஒரு சாலிடாக ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓடிஐ ஃபார்மேட் பொறுத்தவரையும் அதிக பால் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயரில் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பவுலர் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ அந்த காரணத்துக்கு சொல்கிறேன் ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அந்த கேஎல் ராகுல் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ ஹெட் விட்டில் 10 மேட்சஸ்க்கு 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 249 ரன் 6 கேச்சஸ் ஒரு ஸ்டம்ப் ஹிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்ப தான் அவருக்கும் அந்த ரெக்கார்ட் அதிகமாக இருக்குது. செகண்ட் சேசிங்கில் பூரான ரெக்கார்டு தான் இருக்குது. பட் கேஎல் ராகுல் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்போ 250 ஒரு 100+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெட் விட்டில். வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் கேஎல் ராகுல் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அட்வான்டேஜஸ் அவருக்கு கொடுத்து பாருங்கள். அண்ட் ஹர்திக் பாண்டியா பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துடுவார். ஹெட் விட்டில் 13 மேட்சஸ்க்கு 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 402 ரன் 12 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லையும் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பவுலிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ தான் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டாக கொடுத்துருக்காரு. 8 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கல. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட். அந்த ஒரு விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஹர்திக் பாண்டியா பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் ஹர்திக் பாண்டியா கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஸோ ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் சேஃபான கேப்டன் ஆப்ஷனாக உங்களுக்கு ஆப்போனண்ட்லாம் வருவாங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜா பொறுத்தவரை ஹெட் விட்டில் 26 மேட்சஸ்க்கு 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 509 ரன் 39 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவேன் ஹெட் விட்டில் பொறுத்தவரையும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ 12 மேட்ச்சுக்கு 297 ரன்னும் செகண்டாக பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 212 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 13 மேட்ச்சுக்கு 17 விக்கெட்டும் அண்ட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சுக்கு 22 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் அப்போ இன்னும் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கார் ரவீந்திர ஜடேஜா. விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு. அண்ட் வெனுவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்சஸ்க்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 9 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் 6 விக்கெட் வந்திருக்கு. ஸோ அப்போ செகண்ட் பவுல் பண்ணுற போகிறாங்க இந்தியா அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. டேர்னிங் டெக்கில் நல்லாவே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலும் பட் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்க. பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா பேட் பண்ணால் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குங்க. அக்ஷர் பட்டேல் பொறுத்தவரையும் ஹெட் விட்டில் 2 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட். அந்த ஒரு விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஜடேஜா பொறுத்தவரை செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார் அப்படின்னா அவருக்கு அந்த டீமில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அக்ஷர் பட்டேல்கிட்ட கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்டைம் பவர் பிளேயர் கூட இன்னும் ஒரு 2 ஓவர் வந்து அக்ஷர் பட்டேல் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஜோ ரூட்டாக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரோக் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் குல்தீப் யாதவ் பொறுத்தவரையும் ஹெட் விட்டில் 7 மேட்சஸ்க்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதில் தெரியுது ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா குல்தீப் யாதவ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மேட்ச்சுக்கு 6 விக்கெட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ
3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்துருக்காரு. குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு பவுலிங்னா இன்னமும் இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷதீப் சிங் பொறுத்தவரை ஹெட் அவுட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இன்ச்சியில் பவர் பிளேயில் தான் அவர் பவுல் பண்ணுவார். ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் இந்தியா பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். டெத் ஓவர்லேயே 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு அதிகமாகவே இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா முகமது ஷமி பொறுத்தவரையும் ஹெட் அவுட்டில் 15 மேட்ச்சுக்கு 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது ஷமி பொறுத்தவரையும். அதே மாதிரி வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஷமி கடைசியாக இந்த 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தார் T20. பட் அதுக்கு முன்னால் எல்லாமே விக்கெட் எதுவும் அவருக்கு பெருசாக கிடைக்கல. ஒரு இன்ஜுரி கண்டிஷன்லேருந்து வந்திருக்கனால கொஞ்சம் இந்த மேட்ச்சில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாரா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக இங்கிலாண்டோட ஒரு பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா பிலிப் சால்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் அவுட் அண்ட் வினர் ரெக்கார்ட் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மில் கடைசியாக நடந்த ஒரு 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50+ ரன்ஸ் ஒரு மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீப்பருக்கு அகேன்ஸ்ட்டு இவருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கனால ஹர்ஷதீப் சிங் வைஸ் பிலிப் சால்ட் பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் பென் டக்கட் பொறுத்தவரையும் ஹெட் அவுட் அண்ட் வெனு ரெக்கார்ட் எதுவும் ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மில் கடைசி நடந்த மேட்ச்சில் வெரி ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டை விட்டார். ஸோ அதற்கு முன்னாடி எல்லாமே 39-51 அப்படிங்கிறது ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் பென் டக்கட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலர் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் ஜோ ரூட் பொறுத்தவரையும் ஹெட் அவுட்டில் 22 மேட்ச்சுக்கு 739 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 44 ஆவரேஜ் கிட்டத்தட்ட வச்சிருக்காரு. ஜோ ரூட் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சுக்கு 504 ரன் அண்ட் 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பால் பேட் பண்ணுறப்போ. செகண்டாக பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 8 மேட்ச் ப்ளே பண்ணி 235 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதில் பொறுத்தவரையும் ஜோ ரூட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். T20 கூட நல்ல ஒரு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கார் ஜோ ரூட் பொறுத்தவரையும். பவுலிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் கிடைக்குமான்னு ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் பேட்டிங்கில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கனால கிராண்ட் லீக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜாக்கோ பத்தல் பொறுத்தவரையும் ஹெட் அவுட்டில் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ ஜாக்கோ பத்தல் கிராண்ட் லீக் பிக்கு ஒரு சூட்டபிளான ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் ஒரு டெஸ்டிங் வச்சிங்க அப்படி இயர்லேயே ஒரு 2 விக்கெட் குயிக்காக விடுறப்போ ஜாக்கோ பத்தல் ஒரு ரோல் ரொம்ப இம்பார்ட்டன் வரும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் அவங்க மேலே கொண்டு போய் ஆட வைக்கப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு சூட்டடான ஆப்ஷனாக இருப்பார். ஸோ நாட்டு கிராண்ட் லீக் டீமில் நீங்கள் ஒரு பிளேயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரிஸ்க் எடுத்திங்க அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ஒரு டீமில் மட்டும் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாரி ப்ரூக் பொறுத்தவரை ஹெட் அவுட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக இருக்குது. ஸோ ஜாக்கோ பத்தல் ஹாரி ப்ரூக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் லீக் பிக்கு சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஓடிஐ ஃபார்மேட்டனால இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே மேலே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் ஒரு மேட்ச்சில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஹாரி ப்ரூக்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் ஆடிட்டு போயிடுவார். பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் 1 or 2 கிராண்ட் லீக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் அண்ட் ஹெட் அவுட்டில் பொறுத்தவரையும் 23 மேட்ச்சில் 22 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அண்ட் 435 ரன் 32 கேட்ச் 4 ஸ்டம்பேட் பண்ணியிருக்காரு. ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. 12 மேட்ச் 12க்கு 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்டாக பேட் பண்ணுறதுக்கு வெரி பூரான ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு. அண்ட் வெனுவில் பெருசாக மேட்சஸ் எதுவும் ஆடல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பெருசாக இந்த ஒரு 30+ ஸ்கோர் கூட வரல. பட் இந்த ஃபார்மேட் பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர் ரொம்ப பக்கம் நின்றுட்டார் அப்படின்னா வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக இருப்பார். இதுலேயும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த 40 ஓவருக்கு மேலே கிரீஸ்குள்ளே இருந்தாருன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு குயிக்கான ஒரு ஃபயர் கிடைக்கிறதுக்கு ஒரு கம்மி பாலில் ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டியான பேட்ஸ்மேன் தான். ஸோ ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால. லியம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும் ஹெட் அவுட்டில் 6 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அண்ட் 180 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ 33 and 27 ரன் அடிச்சிருக்காரு. செகண்டாக பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 27 and 36 அப்படி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸ்லும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு லியம் லிவிங்ஸ்டன். வெனுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது அவர் பொறுத்தவரையும் லியம் லிவிங்ஸ்டன். அண்ட் பிரைடன் காஸ் பொறுத்தவரையும்
ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்க்கு 2 விக்கெட். அந்த 2 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெனுவில் பெருசாக மேட்சஸ் இதுதான் ஆடலை. ரீசன்ட் ஃபார்மேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரைடன் காஸ்ட்டை பொறுத்தவரையும் செகண்ட் பவுலிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. வெனுவிலையும் பெருசாக ரெக்கார்டு இதில். ரீசன்ட் ஃபார்மேஸும் கொஞ்சம் மேட்ச் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சம்டைம் விக்கெட்டும் இல்லாமல் போயிருக்காரு, எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கு இருக்குது. ஆடில் ரஷீத் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச்க்கு 11 விக்கெட். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்க்கு 8 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்க்கு 3 விக்கெட்டும் ஆடில் ரஷீத் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மேஸ் மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எப்படி எடுத்திருந்தார். ஸோ ஸ்பின்னர் ஸ்டாக் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் இவர்கிட்ட ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் மகமூத் பொறுத்தவரையும் சாய் மகமூத் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக ரெக்கார்டு இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட், 3 விக்கெட் ஆல் அண்ட் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது மகமூத் எடுத்திருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்குக்கு ஒரு சூட்டபிளான ஆப்ஷன் தான் இருப்பார். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு நம்ம வருவோம். பிளேயர் பேட்டிலில் ரோஹித் சர்மா அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு முறையும் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆடில் ரஷீத் இவங்க 2 பேர்த்திட்ட மட்டும் அதிகமாக பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் டென்சில் பவர் பிளே பவுல் பண்ணுறப்போ 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஆடில் ரஷீத்துக்கிட்ட 4 முறையும் விக்கெட்டை ரோஹித் சர்மா இழந்திருக்காரு. சுபம் கில் பொறுத்தவரையும் லியாம் லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு முறையும் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. விராட் கோலி எடுத்து பொறுத்துக்கிட்டிங்கன்னா ஆடில் ரஷீத்துக்கிட்ட 17 இன்னிங்ஸில் 5 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ லெக் ஸ்பின்னுக்கிட்ட எக்ஸ்ட்ரா விராட் கோலிக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்தவரை பவுன்சர் பாலுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6 இன்னிங்ஸில் ஒரு முறை அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. அண்ட் கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு முறையும் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட ஒரு முறையும் ஆதில் ரஷீத்கிட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா பொறுத்தவரையும் பிரைடன் காஸ்ட் ஒரு முறையும் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட 14 இன்னிங்ஸில் 3 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ரவி ஜடேஜா பொறுத்தவரையும் லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு முறை அண்ட் தென் ஆடில் ரஷீத்கிட்ட ஒரு முறையும் லெக் ஸ்பின்னுக்கிட்ட 28 இன்னிங்ஸில் 7 முறையும் அவரோட விக்கெட் அதிகமாக இழந்திருக்காரு. அக்சர் பட்டேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட ஒவ்வொரு முறையும் அண்ட் ரைட்டாக மாப்ரே பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 14 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜோ ரூட் அவர் ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிலிப் சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு முறையும் அண்ட் ஹர்ஷதீப் சிங் கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறையும் அண்ட் அக்சர் பட்டேல்கிட்ட 2 முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. ஸோ இன்ச்சியில் பார்த்தீங்கன்னா அக்சர்தீப் சிங் வைஸ் பிலிப் சால்ட்டுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பென் டக்கட் பொறுத்தவரையும் அக்சர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேர்த்திட்டையும் ஒவ்வொரு முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜோ ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவீந்திர ஜடேஜா கிட்ட 10 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. குல்தீப் யாதவ் கிட்ட 2 முறையும் அண்ட் ஷமி கிட்ட 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஜோ ரூட் பொறுத்தவரை லெஃப்டாக மாத்தோட பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரபிள் கொடுப்பாங்க ஜோ ரூட் பொறுத்தவரையும். ஜாகப் பத்தல் பொறுத்தவரையும் ஹர்திக் பாண்டியா ஒரு முறை மட்டும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஆப்ரேக் ஸ்பின்னுக்கிட்ட 4 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஹாரி ப்ரூக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு முறையும் அண்ட் குல்தீப் யாதவ்கிட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 5 முறை பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் அதே மாதிரி அக்சர் பட்டேல்கிட்டே 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு முறையும் சம்மி கிட்ட 8 முறை. ஸோ 21 இன்னிங்ஸில் சம்மி கிட்ட 8 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. ரவீந்திர ஜடேஜாவை இருக்கட்டும் 5 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் குல்தீப் யாதவ் அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 5 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் சைனா மேன் எக்ஸ்ட்ரா ஒரு வீக்னஸ் இருக்குது. அதே மாதிரி சீமர் இன்கமிங் டெலிவரிக்கு ஜாஸ் பட்லருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 7 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் அக்சர் பட்டேல்கிட்ட 2 முறையும் ஹர்ஷதீப் சிங் ஜடேஜா குல்தீப் யாதவ் கிட்ட கூட 2 முறை ஒரு விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸ்பின் கிங்ஸ்டாக லியாம் லிவிங்ஸ்டன் வீக்னஸாக இருக்கார். ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட இன்னமும் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கார் லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும். ஹர்திக் பாண்டியா வைஸ் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரையும். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா காமனான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் நம்ம யாருக்கு ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்மால் லீக்கில் நம்ம ட்ரை பண்ணுறப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். இந்த காம்பினேஷனில் ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக ஸ்மால் லீக்கில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக்கில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு ஒரு டீமை நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பென் டக்கட் ஆர் பிரைடன் கிராஸ்க்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் சொன்னேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது பொறுத்தவரையும் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா
உங்களுக்கு ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். கிராண்ட் லீக் டீம் 1 பொறுத்தவரையும் கேஎல் ராகுல், விராட் கோலி, ஜோ ரூட், பென் டக்கட், சுமன் கில், ஹாரி ப்ரூக், அக்சர் பட்டேல், லியாம் லிவிங்ஸ்டன், குல்தீப் யாதவ், பிரைடன் கிராஸ், ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக விராட் கோலிக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பென் டக்கட்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் இன்னும் அதர்வைஸ் ரிஸ்க்காக நீங்கள் வராச்சும் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா சுமன் கில்லுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹாரி ப்ரூக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், ஹாரி ப்ரூக், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, ஜாக்கோ பத்தல், முகமது ஷமி, மகமூத் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இது நான் பிக் பண்ணக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் பிலிப் சால்ட்டுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு 2 ஓப்பனருக்குமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் இன்னும் வேறு யாராச்சும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை ஜாக்கோ பத்தல் ஆர் ரவீந்திர ஜடேஜா இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர் அண்ட் கேஎல் ராகுல், விராட் கோலி, ஜோ ரூட், லியாம் லிவிங்ஸ்டன், ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி, ஷான் மக்சூத் அண்ட் மகமூத், பிரைடன் கிராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷதீப் சிங் இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பிரைடன் கிராஸ்க்கும் நான் பவுலிங்க்கு ஃபேவராக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷமி ஆர் மகமூத் அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த டீம் பொறுத்தவரையும். அண்ட் 4th டீம் பொறுத்தவரையும் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இந்த டீம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாஸ் பட்லர், கேஎல் ராகுல், பிலிப் சால்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜோ ரூட், பென் டக்கட், சுமன் கில், ஹர்திக் பாண்டியா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஜோ ரூட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுமன் கில்லுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாஸ் பட்லருக்கு ஒரு கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா கேஎல் ராகுல் ஆர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த காம்பினேஷனில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 5வது டீம் பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரோஹித் சர்மா, பென் டக்கட், ஸ்ரேயஸ் ஐயர், ஹாரி ப்ரூக், அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா அண்ட் ஆடில் ரஷீத், குல்தீப் யாதவ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் நான் கேப்டன் ஆப்ஷனாக அக்சர் பட்டேலுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்குக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பர்சன்டேஜஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல குல்தீப் யாதவ் ஆர்வஸ் பார்த்தீங்கன்னா ஆடில் ரஷீத் இந்த பேருக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் மாற்றி 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர், கேஎல் ராகுல், ஜோ ரூட், பென் டக்கட், ஸ்ரேயஸ் ஐயர், கில், ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி, மகமூத், பிரைடன் கிராஸ், ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் கேப்டன் ஆப்ஷனாக ஜாஸ் பட்லர் இருக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 2 கீப்பருக்குமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் ஷான் மகமூத்க்கு ஆர் ஹர்ஷதீப் சிங் இந்த காம்பினேஷன் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். அண்ட் அஃபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தேன் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.